திரைசேரி நிதி மோசடி நிதியமைச்சு விசேட அறிவிப்பு. ஞானசார தேரருக்கு குற்றப்பத்திரிகை கையளிப்பு. அனூர் அரசாங்கத்துக்கு எதிராக CIDL முறைப்பாடு. கிரிக்கெட்டை சீரமைக்க ஏரான் விக்ரமரத்னவின் புதிய அணுகுமுறை. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி காணாமல் போன சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சு பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அநேகமாக எதிர்வரும் 5ஆம் தேதி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தவினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்படலாம் என அந்த அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெரும இன்று பிற்பகல் 1 மணிக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு முன்னிலையில் ஆஜராக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய மதத்துக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் வணக்கத்துக்குரிய கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரை பிணையில் விடுவிப்பதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜனாதிபதி அனுர அரசாங்கத்துக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அபிமானி ஜனஜய கட்சி இன்று முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவுக்கு செலுத்த வேண்டியிருந்த 6 லட்சம் அமெரிக்க டாலர்கள் மாயமானவை மற்றும் திரைசேரி நிதி கையாடல் தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தின் மீது முன்வைத்துள்ளது. ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட கட்சியின் தலைவர் பிரதீப் சாலஸ் நலிந்த ஜேதிசவின் கருத்துப்படி மேலும் ஒரு தொகுதி பணம் வேறு சில தரப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்வாறான நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். நாட்டின் நிதித்துறையில் எத்தகைய நிச்சயமற்ற நிலை நிலவும் போது பொதுமக்கள் எவ்வாறு வங்கிகளை நம்பி தமது பணத்தை வைப்பு செய்வார்கள் என கேள்வி எழுப்பினார். அதே சமயம் திருடர்களை பிடிப்பதற்கான வேலை திட்டத்தை வரும் 20 நாட்களில் முன்னெடுக்க தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த கட்சியின் இளைஞர் விவகார செயலாளர் ரவீந்திர நிஷாங்க கூறுகையில், நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இந்த நிதி விவகாரம் குறித்து விசேட கவனம் செலுத்தி காணாமல் போன பணத்துக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த விவகாரத்துக்கு மிக விரைவான தீர்வை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை நாடியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு மாற்றத்தக்க மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டுமென இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் தலைவர் ஏரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். தனது பதவியை பொறுப்பேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த குழுவுக்கு மறுசீரமைப்பு குழு என்று பெயரிடப்பட்டிருப்பதே ஏதோ ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என அவர் குறிப்பிட்டார். கிரிக்கெட் விளையாட்டின் அரசியலமைப்பில் ஆரம்பித்து அடிமட்டத்தில் உள்ள விடயங்கள் வரை பல மாற்றங்கள் அனைத்து நிலைகளிலும் நிகழ வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நீண்ட கால மற்றும் குறுகிய கால திட்டங்கள் குறித்து எப்போதே பேசப் போவதில்லை என தெரிவித்த அவர், முதலாவதாக செய்ய வேண்டியது மற்றவர்களின் கருத்துக்களை செவிமடுப்பது என்று தெரிவித்தார். ஏற்கனவே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த போவதில்லை என அவர் கூறினார். முதலில் தற்போதுள்ள நிலைமைகளை ஆராய்ந்து முகாமைத்துவத்துடனும் வெளியாரோடும் கலந்துரையாடி சிறந்ததொரு நீண்டகால திட்டத்தை தயாரிக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் ஆகியோர் நேற்று சுமார் 90 நிமிடங்கள் தொலைபேசி வாயிலாக தீவிர பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த உரையாடலின் போது உக்ரைன் போரில் ஒரு சிறிய போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளுமாறு புடினிடம் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், நாங்கள் ஒரு நல்ல உரையாடலை நடத்த உக்ரைனில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய நான் பரிந்துரைத்தேன். அவர் அதை செய்வார் என்று நினைக்கின்றேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிலையில் மே 9 நடைபெறும் ரஷ்யாவின் 2ஆம் உலக போர் வெற்றி தின கொண்டாட்டத்தின் போது போர் நிறுத்தம் அறிவிப்பதாக புதின் உறுதி என தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவதற்கு உதவ தயார் என புதின் கூறிய நிலையில் அதைவிட உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு கவனம் செலுத்த ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.